தேர்தலுக்காக மக்களை கவரும் விதமாக திட்டங்களை தந்து எந்த திட்டமும் செய்யலைங்க. தேர்தல் வருது அதனால செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக என்றைக்குமே கையானது கிடையாது. ஆட்சிக்கு வரணும்னு கவர்ச்சி கொடுக்குறோன்றீங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த 2 நாள்ல அந்த அறிவிப்பு தர்றதுக்கான காரணம் என்ன? திரும்பியும் அடுத்த ஒரு 10 நாள் தேர்தல் வரப்போதா? சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களின் வாழ்விலே விலக்கேற்றிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்க முடியுமே தவிர்த்து, இதை வந்து தேர்தலுக்காக திமுக முயற்சிக்கிறது, தேர்தலுக்காக இதெல்லாம் செய்யுது அப்படின்று நீங்க பிரித்து பார்க்க முடியாது. ஆட்சி காலம் தொடங்குறதுக்கும் ஆட்சி காலம் முடியறதுக்குமான ஐக்கு வந்து 100க்கு மேல இருந்துச்சு. நாங்க 97 குறைச்சிருக்கோம்னு சொல்றோம். இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காத தடுக்கிற எதிர்கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு பாக்குறாங்க. சார், அரசியல் பண்ணது எதிர்கட்சிகளுக்கு தொடப்பு வாங்கினதுல ஊழல், எல்இடி பல்புல ஊழல், நிறைய ஊழலே மழிந்து கிடந்த ஆட்சி அதிமுக. அந்த மாதிரி ஒரு ஊழலையும் சொல்ல முடியல. சொல்லணும்னா வாட்ஸ்அப் சேட்டை வந்து ஃபார்மேட்டை மாற்றி அதுதான் ப்ரூஃப் சொல்லி இடி கிட்ட சமர்ப்பிச்சு இடி வந்து கொஸ்டின் பண்ணி இதை வச்சு அரசியல் பண்ணோம் இல்லையா? இவங்களோட கடன் அதிகமாயிடுச்சு, இதை வச்சு அரசியல் பண்ண வேற என்ன புகார் இருக்குது? ஏரியெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அந்த திட்டத்திலே ஊழல் நடைபெற்று இன்னைக்கு மோடி வந்து பேசிட்டு போறாரு. அவர் வந்து அந்த ரஃபேல் ஊழலை பத்தி பேசுவாரா? பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல பல லட்சம் கோடி ஊழல். நான் கேட்கறதுனால இடியும் இன்கம் டேக்ஸும் ஏன் இதெல்லாம் போய் விசாரிக்க மாட்டேங்குது? இப்போ பிரதமர் என்பவர் காப்பாற்றப்படுகிறார். உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு திமுக மீது பொய் குற்றச்சாட்டை வைத்து ஒரு வாட்ஸ்அப் சாட்டை வச்சு நீங்க ஈடியை வந்து தூண்டி விடுவீங்க. இதுதான அரசியல். இந்த அரசியலை கண்டு எல்லாம் திமுக அஞ்ச போவது கிடையாது. 2026 திமுக இருவண்ண கொடியை பறக்க விடாமல் ஓய மாட்டோம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ரஜினி சார். சார் வணக்கம் சார். இப்போ தேர்தல் ஆண்டா இருக்கு. அதில் குறிப்பாக திமுக பல திட்டங்கள் வந்து தேர்தலை மையப்படுத்தி அறிவிக்கிறதாங்கிற ஒரு பல விஷயங்கள். இப்போ குறிப்பாக இப்போ பொங்கல் இந்த ஆண்டு வந்து திடீரென்று 3000 ரூபாய் வந்து அறிவிப்பானது. எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 போய் சேர்ந்தது. அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை, அது பாரதிய ஜனதாவோட வழக்கறிஞர் ஒருவர் கேஸ் போட்டிருக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில் 3 மாதத்திற்கான அந்த முன்பணமும் கூடுதலாக 2000 ரூபாய் ஊக்கத்தொகையும், அதாவது இந்த கோடைகால ஊக்கத்தொகை என்ற பெயரில் அது ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தரப்படும்ன்ற அறிவிப்பு வந்துருச்சு. 5000 ரூபாய். அது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. காலையில் செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லையும் பார்த்தாங்க. அதே போல நேற்று தினம் வந்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு, அதுவும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை, அதே போல கைம்பெண்களுக்கு ஊக்கத்தொகை, இந்த மாதிரியான அறிவிப்பை நம்ம பார்த்தோம். இப்போ தேர்தல் அநேகமாக தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் வரக்கூடிய 9 மற்றும் 10ஆம் தேதி ஆகிய தேதிகளில் வெஸ்ட் பெங்காலில் அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. அநேகமாக 14, 15 தேதிகள் வாக்கில் வந்து அறிவிப்பு வெளியாயிடும். ஸோ அதன் பிறகு காபந்த சர்க்கார் உங்களுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்காது. அதற்கு முன்னதாக பல கவர்ச்சிகரமான பல அறிவிப்புகள் வெளிவரக்கூடும் என்ற தகவல்கள் வெளிவந்த வண்ணமா இருக்கு. ஸோ மேலும் பல அதிரடியான இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகள் நம்ம திமுக அரசு தர இருக்கிறதா? தேர்தலை மையப்படுத்தி தேர்தலுக்காக மக்களை கவரும் விதமாக திட்டங்களை தந்து எந்த திட்டமும் செய்யலைங்க. தேர்தல் வருது அதனால செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக என்றைக்குமே கையானது கிடையாது. அது கையாண்டவர்கள் பாஜக இருக்கலாம். பீகாரில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பீகாருக்கு வளர்ச்சி திட்டங்கள் எந்த பங்களிப்பும் இல்லாத இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் 10,000 ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு போட்டு அந்த வாக்குகளை கவரலாம் என்று வந்தார்கள். அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. 2021 தெரியும், ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா நிதியாக 4000 ரூபாய் 2000 ரூபாய் பிரித்து கொடுத்தோம். அந்த 4000 ரூபாய் நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டுமே. ஆட்சிக்கு வரணும்னு கவர்ச்சி கொடுக்குறோன்றீங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த 2 நாள்ல அந்த அறிவிப்பு தர்றதுக்கான காரணம் என்ன? திரும்பியும் அடுத்த ஒரு 10 நாள் தேர்தல் வரப்போதா? இல்லை. பிபிடி கிட்டு போட்டு உயிருக்கு ஆபத்துங்க, உள்ள போனா கோவிடுக்கு உள்ள போனா நம்ம கோவிட் தொத்திக்கோன்றப்பையும் பிபிடி கிட்டு போட்டு பரவாயில்ல, என்னுடைய உயிரையும் பணயம் வைத்தாலும் சரி என் மக்களை நான் சந்திப்பேன் என்று ஒரு முதல்வர் ஆன உடனே அந்த வார்டுக்கு சென்றார். அதுன்னா வந்து தேர்தலை வந்து இது மையப்படுத்தி உள்ள போனாரா? தேர்தல் முடிந்து, அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்து இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு தெரிந்த அடுத்த சில நாட்களில் இது நடைபெறுகிற நிகழ்வு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் மையப்படுத்தி எந்த ஒரு நிகழ்வையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யறது கிடையாது. நீங்க நேற்றைக்கு வெளியிட்ட அறிவிப்பை நீங்க சொல்லலாம், இன்ப அதிர்ச்சி. நேற்று முன்தினம் இது அறிவிக்கப்பட்ட ஒரு 40 லட்சம் பேர் அதில் பயன்பெற்று இருக்கிறார்கள். முதியோர், மாற்றுத்திறனாளி, கைம்பெண்கள்,
திருநங்கையர்கள் என சமூகத்தில் நலிந்த பிரிவில் இருக்கின்றவர்களுக்கு சிறப்பு நிதி. அதில் பயன்பெற்றவர்களின் எண்ணிக்கை புள்ளி விவரங்களோடு சொல்ல வேண்டும் என்றால் 37,79,000 அவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 1.62 மீனவ குடும்பங்களுக்கு 8,000 ரூபாய், 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 8.53 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் நம்ம குமுலேட்டிவா பார்த்தோம்னா ஒரு 40 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களின் வாழ்விலே விளக்கேற்றிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்க முடியுமே தவிர்த்து, இதை தேர்தலுக்காக திமுக முயற்சிக்கிறது, தேர்தலுக்காக இதெல்லாம் செய்யுது அப்படின்னு நீங்க பிரித்து பார்க்க முடியாது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலை மையப்படுத்தி திமுக எந்த திட்டத்தையும் செயல்படுத்துறது கிடையாது. தேர்தல் ஆனாலும் சரி, தேர்தல் இல்லை என்றாலும் சரி, மக்களுக்கான திட்டங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மக்களுக்குரிய கொண்டு போய் சேர்க்கிற திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்த சில முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக முன்பாக கொடுக்கிறோம். இவ்வளவுதான். நீங்க தேர்தலை இதை மையப்படுத்தி இன்னும் கவர்ச்சிகரமான திட்டங்கள் வராது. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அடுத்த 5-6 நாட்கள்ல கூட நிறைய வரலாம். அது எதுவும் தேர்தலை மையப்படுத்தி வராது. மக்கள் வாழ்விலே அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொள்வதற்காக உபயோகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிதியாகவும் இருக்கலாம். நீங்க தேர்தலை மையப்படுத்தி திமுக இதெல்லாம் செய்யுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டாலும், தேர்தலை மையப்படுத்தி திமுக சில விஷயங்களை செய்யுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, தேர்தலுக்காக இல்லை நான் சொல்லிடுறேன். இதே எடப்பாடி பழனிசாமி கோவிட்ல இருக்கிறப்போ கொரோனா நிவாரண நிதியா கொடுங்கன்னு எங்க தலைவர் வைத்த கோரிக்கை கடைசி வரையில் அவர் ஏற்கவில்லை. காசு கொடுத்தாரா? இல்லை. நிவாரண நிதி தாங்க, கோவிட்ல எல்லாமே குவாரண்டைனு, வீட்டில் இருக்காங்க, இப்படிதான் நிதி கொடுங்க, மக்கள்லாம் வேலைக்கு போகாத கஷ்டப்படுறாங்க. அப்பயும் அவர் காதலே போடல. தேர்தலை மனதில் வைத்தாவது நீங்க செய்யுங்கன்னு சொன்னோம், நீங்க அவர் அதை செய்யல. ஸோ அப்போ செய்ய மறுத்தவர்கள் இதற்கு எங்களோட தலைவர் செய்கிற காரணத்தை பார்த்து கொண்டு இவர்கள் தேர்தலுக்காக செய்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மக்களுக்காக செய்கிறார். ஆனா சார், 2021 நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே 4,000 ரூபாய் நாங்க வழங்கினோம் அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க. அது தேர்தல் அறிவிப்புலேயே நீங்க அதை கூறி இருந்தீங்க, நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே. ஆனால் அதுக்கு அடுத்த வந்த ஆண்டுகளுடைய இந்த பொங்கல் எல்லாம் நம்ம இடைப்பட்ட ஆண்டுகள்லாம் நம்ம எந்த ஒரு ரொக்கமும் கொடுக்கவே இல்லையே. இப்போ தேர்தல் வர்றோம் அப்படின்ற ஒன்று தானே நம்ம 3,000 ரூபா நம்ம உடனே அறிவிக்கிறோம். கடந்த ஆண்டு 3,000 ரூபா கொடுத்தோமா, நம்ம அதுக்கு முந்தின ஆண்டு 3,000 கொடுத்தோமா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல. அப்போ இந்த ஆண்டு தான் 3,000 ரூபா வருது, இந்த ஆண்டு தான் கோடைக்கு பாவம் மக்கள் வெயில்ல வாட்டி வதைக்கிறாங்க, கூட ஒரு 2,000 ரூபா கொடுக்கணும், அப்புறம் ஆண்டு கோடை காலத்துக்கு 2,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஞானோதயம் இந்த தேர்தல் ஆண்டு தானே வந்திருக்கு. சரியான கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி எந்த நிலைக்கு திமுக கொண்டு வந்திருக்கிறது? 10 லட்சம் கோடி கடன், 11.19. நீங்க 10 லட்சம் கோடி கடன் சொன்னாலும் 11 லட்சம் கோடி ஆயிடுச்சு. சதவீதத்தை எடுத்துக்கொள்ளுகிற போது 2011 to 16 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் வாங்கிய சதவீதம், நான் வேணா உங்களுக்கு நான் ப்ரூஃபோடே சொல்றேன். அவர்கள் வாங்கிய சதவீதத்தை நம்ம இது ஒப்பிடும்போது வாங்கிய சதவீதம் திமுக ஆட்சியில் குறைவு. 2016-21 எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க 16-21 எடுத்துக்கிட்டாலும் சரி, 11-16 எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர்கள் வாங்கிய கடனை நம்ம ஒப்பிடும்போது திமுக வாங்கிய கடன் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை இவர்கள் மிகைப்படுத்தி திமுக ஏதோ பெருசா வாங்கிட்ட மாதிரி, அதாவது 2011-12 முதல் 2015-16 வரை 1,01,341 கோடி இருந்தது. அதாவது 2011 முன்னாடி அவ்வளவு இருந்தது. கலைஞர் அவர்கள் ஆட்சி இருக்கிறப்போ இறுதி கட்டத்துல ஆட்சியின் இறுதி கடன் நிலை 2,11,66 கோடி, 108% ஹைக்கு. 2016-17 இருந்து 2021 அந்த ஆட்சி முடிகிறப்போ 2,11,66 அதாவது 2,11,66 கோடி. எடப்பாடி ஆட்சி முடிகிற போது 4,80,300 கோடி. இதோட ஐக்கு பாத்தீங்கன்னா 128%. இப்போ அவர்கள் முடிகிற அப்போ அதுக்கு அடுத்து திமுக ஆட்சி வருது. அப்போ 4,80,300 கோடி திமுக ஆட்சி முடியும் தருவாயில் இருக்கிறது. 9,44,424 கோடி கடனாக இருக்கிறது. ஐக்கு 97%. ஐக்கு 128% இருந்த பர்சன்டேஜ் ஹைக்கு நாங்கள் 97% குறைச்சிருக்கோம்.
இன்னைக்கு டெப்ட் டு வந்து ஜிடிபி ரேஷியோவை இன்னைக்கு ஜிடிபி வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எந்த அளவுக்கு இருக்குது, திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு இருக்கு? 11.19%. ஜிஎஸ்டிபி 16% வளர்ச்சியை எட்டியிருக்குதுன்னு ரிசர்வ் வங்கியினுடைய தரவுகள் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட வளர்ச்சியெல்லாம் நீங்க பார்க்காம நீங்க இந்த மாதிரியான வளர்ச்சியை கொண்டு வரும்போது ஒரு சில ஆண்டுகள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் சாமானிய பாப்பான் சார். இப்போ அம்மையார் ஜெயலலிதா மரணிக்கும் பொழுது ஒரு 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. எடப்பாடி வர்றாரு ஆட்சிக்கு 4.80 லட்சம் கோடி வந்து விட்டுட்டு போறாரு கடன்னு. இப்போ நம்ம திமுக ஆட்சி வந்திருக்கிறோம். அநேகமாக ஏறத்தாழ இப்போ இந்த ஆண்டுனுடைய பட்ஜெட்டினுடைய இதையும் பார்த்தோம் அப்படின்னா கூட்டி கழிச்சு ஒரு 10 லட்சம் கோடி வரும். 4.80 இப்போ இந்த 5 ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஆண்டுக்கு தலா 1 லட்சம் கோடி. அதுதான் நான் சொல்றேன். இந்த பெர்சன்டேஜ் ஐக்க பாருங்க, 100க்கு மேல இருந்த பெர்சன்டேஜ் ஐக்கு அவங்களுடைய இது ஆட்சி காலம் தொடங்குறதுக்கும் ஆட்சி காலம் முடியறதுக்குமான ஐக்கு வந்து 100க்கு மேல இருந்துச்சு. நாங்க 97 குறைச்சிருக்கோம்னு சொல்றோம். இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காத தடுக்கிற எதிர்கட்சிகள் இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு பாக்குறாங்க. சார், அரசியல் பண்ணது எதிர்கட்சிகளுக்கு திமுக வந்து 2021 கணக்குகள் அப்படின்றாங்க. 2021 ஆட்சியில விடியல் தரப்படும், இருண்டு கடந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னோம். ஏன்னா பல விஷயத்துல தொடப்பு வாங்கினதுல ஊழல், எல்இடி பல்புல ஊழல், நிறைய ஊழலே மழிந்து கிடந்த ஆட்சி அதிமுக. அந்த மாதிரி ஒரு ஊழலையும் சொல்ல முடியல. சொல்லணும்னா வாட்ஸ்அப் சேட்டை வந்து ஃபார்மேட்டை மாத்தி அதுதான் ப்ரூஃப்னு சொல்லி இடி கிட்ட சமர்ப்பிச்சு இடி வந்து கொஸ்டின் பண்ணி இதை வச்சு அரசியல் பண்ணோம் இல்லையா? இவங்களோட கடன் அதிகமாயிடுச்சு, இதை வச்சு அரசியல் பண்ண. வேற என்ன புகார் இருக்குது? வேலுமணி சிறைக்கு போயிட்டாரா சார்? வேலுமணி சிறைக்கு போல. அதுக்கு வந்து காரணம் யார் சார்? தமிழ்நாடு அரசா? 2018 நினைக்கிறேன் இது அமெண்ட்மெண்ட் ஒன்று இது கொண்டு வந்தாங்க. அதுல முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுநருடைய ஒப்புதல் தேவை. ஆளுநர் ஏன் அதற்கு ஒப்புதல் தர மறுத்திருக்கிறார்? நீங்க ஏதோ தமிழ்நாடு அரசு ஏன் வந்து இது வேலுமணி சிறைக்கு போயிட்டாரா, நீங்க அதை ஆளுநர் தான் கேட்கணும். ஆளுநர் வந்து எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இல்லைன்னா வந்து வேலுமணி மட்டும் இல்ல, அமைச்சர்களாக இருந்த எல்லா மணியும் உள்ள போயிருப்பாங்க. எல்லா மணியும் ஊழல் பண்ணி தான் மணியை சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தெல்லாம் மறைத்து திமுக ஆட்சி இதை செய்து விட்டது, அதை செய்து விட்டது, ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க, ப்ரூஃப் இருந்தா நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, வழக்க பாக்குறோம். எதுவுமே விமர்சிக்கிறதுக்கு இல்லை சார், எதுவுமே புகார் சொல்றதுக்கு இல்லை சார், எதுவுமே குற்றச்சாட்டு சொல்றதுக்கு இல்லை சார். கடன் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க, நீங்களே சொல்றீங்க விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் கூட தெரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சியில எவ்வளவு சதவீத வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், எல்லா வளர்ச்சியும் அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய மேம்பாலங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார், அந்த ஏரியை கிளீன் பண்ற திட்டம்னு சொல்லிட்டு. அது பேரு நான் வந்து எனக்கு வந்து மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம். ஏரியெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அந்த திட்டத்திலே ஊழல் நடைபெற்று இருக்குது. இன்னைக்கு மோடி வந்து பேசிட்டு போறாரு. அவர் வந்து அந்த ரஃபேல் ஊழலை பத்தி பேசுவாரா? பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல பல லட்சம் கோடி ஊழல். நான் கேட்குறேன், இடியும் இன்கம் டேக்ஸும் ஏன் இதெல்லாம் போய் விசாரிக்க மாட்டேங்குது? இப்போ பிரதமர் என்பவர் காப்பாற்றப்படுகிறார். உங்களுக்கு எதிர்த்து நிக்கிற ஒரு திமுக மீது பொய் குற்றச்சாட்டை வைத்து ஒரு வாட்ஸ்அப் சேட்டை வச்சு நீங்க இடியை வந்து தூண்டி விடுவீங்க. இதுதான அரசியல்? இந்த அரசியலை கண்டு எல்லாம் திமுக அஞ்ச போவது கிடையாது. 2026 திமுக இருவண்ண கொடியை பறக்க விடாமல் ஓய மாட்டோம். சார், இப்போ தேர்தல் அந்த தேதி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்போ திமுக அரசு இப்போ எப்படி பீகார் வந்து இப்போ பீகார் பண்ணது வந்து அப்பட்டமான தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் இவை எல்லாம் சொல்லப்படுகிறது. ஏன்னா போலிங்க்கு 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் வந்து அந்த 10,000 ரூபாய் வந்து செலுத்தப்பட்டது. அதுவும் வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. அது வந்து நீங்க தொழில் துவங்குறதுக்கு பெண்கள் வந்து அந்த தொகை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ திமுக அரசு இப்படி கொடுக்க போகிறது. குறிப்பாக 14-15 தேதிக்குள்ள நம்ம மாநாடு நடத்த இருக்கிறோம். மாநாடுக்கு பிறகு அந்த காபந்து சர்க்கார் வருவதற்கு முன்னாடி இப்படி ஒரு அறிவிப்பு வர இருக்கிறது. மீண்டும் ஒரு ரொக்கம் வந்து போக போகிறதுங்கிற ஒரு தகவல்லாம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வரும் பட்சத்துல எந்த அளவுக்கு களத்துல இம்பாக்ட் ஆகும்? தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு பீகார் ஃபார்முலாவை ஃபாலோ பண்றதுக்கு திமுகவும் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. பீகார் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி 8,000 ரூபாய் போட்டீங்க. பீகார் ஃபார்முலா ஃபாலோ பண்ணிட்டீங்க. 5,000 ரூபாய் இல்ல, நீங்க தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். 10,000 ரூபாய் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு திடீரென்று அவர்கள் மீது அக்கறை வந்து போடுவது என்பது வேறு. 3 மாதத்திற்கும் அவருக்கு தரப்படும் உரிமையை மீட்டு தந்து 3 மாதத்திற்கு முன்பாக வர வைக்கப்படுவது வேறு. இதற்கு ரெண்டுத்துக்கும் there is a difference. You have to understand the difference. அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும். அதையும் இதையும் வந்து கோடைக்கால சிறப்பு நிதி எல்லா ஆண்டும் வழங்கப்படும். இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, அடுத்த ஆட்சிக்கு வரப்போ அடுத்த 5 ஆண்டும் வழங்க போறோம். அதனால சரி, இதே 10,000 வந்து எடப்பாடி இது பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அவரோட சேர்ந்து போடட்டும்.
வருஷம் போட சொல்லுங்க, போட மாட்டாங்க. நீங்க பீகாரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஃபாலோ பண்ணதா கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஃபாலோ பண்ணாரு. 10,000 ரூபாய் கருணையா கொடுக்குறாரு. நீங்க ஃபாலோ பண்ண நீங்க இந்த கேள்வி அதிமுக காரர்கிட்ட கேட்கணும். 10,000 ரூபாய் எதுக்கு திடீர்னு வந்து 10,000 ரூபாய் ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி திடீர்னு வந்து நான் தேர்தல் அறிவிக்கிறேன், அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே நான் ஏன் 10,000 தரேன் அறிவிக்கிறேன்? ஏன்னா பீகார் ஃபார்முலால 10,000 கொடுத்துறேன். அதே 10,000 ரூபாய் தேர்தல் எப்பவுமே அதிமுக டிடிவி தினகரனோட ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரியுமா? தேர்தல் முடிஞ்சு கொடுக்குறேன்னு வாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஆர்கே நகர் 20 நம்பர், அதாவது 20 நம்பர் 20 இல்ல அந்த 20 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி இருக்க சீரியல் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஓட்டு போட்டு தான் 6,000 ரூபாய்னாங்க. பாவம் நிறைய மக்கள் போராடலாம் செஞ்சாங்க, காசை கொடுக்கல. ஆனா ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை. இப்படிப்பட்ட ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகள் வரும் வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அஸ் டிஎம்கே ஸ்போக்ஸ்பர்சன் அப்படி பாக்குறீங்க? உங்களோட பிரேக்கிங்க்கு, உங்களோட எக்ஸ்க்ளூசிவ்க்கு நான் வேணா ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துட்டு போயிடலாம். உண்மை தன்மையை எங்களுடைய முதல்வர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிற வரையில் அது வந்து ஒரு உலா வருகிற செய்தி தான். அந்த மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்ப வரைக்கும் வரவில்லை. எங்களுடைய இது ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது பாஜக. நாங்கள் பல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கோம். இன்றைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சியினுடைய மண்டல ரயில்வே நிலையத்துல நுழைவாயில கர்த்தவ்ய துவார் என்று இந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்தி திணிப்பை செய்து வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள். இந்த முறை மாறி இருக்கிறார். எப்படி மாறி இருக்கிறார்னா, தமிழ்நாட்டில் ஆடுறது திமுக, போனா இந்திய பேசக்கூடாது, இங்கிலீஷ்ல பேசிட்டு போயிருக்காரு மதுரை மாநாட்டுல. அதனால அவருக்கே தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா இங்க இந்தி எடுபடாதுன்னு டைரக்டா அவரால் இந்தியை வந்து இங்க திணிக்க முடியல. அதனால இன்டைரக்டா திருச்சி மண்டல இதுக்கு வந்து பேரை மாத்தி இன்னைக்கு வந்து அந்த பெயர் பலகையில வந்து கர்த்தவ துவார் என்று இந்தியில எழுதப்பட்டிருக்குது. அவர் இது மட்டும் கிடையாது, அந்த இபிஎஃப்ஓக்கு வந்து இபிஎஃப்ஓ இந்த ஃபண்டுக்கு வந்து ஏற்கனவே பவிஷ்ய நிதி பவன் என்று பெயரை மாத்திருக்கிறார். குற்றவியல் சட்டங்களுக்கு இருந்த இதை வந்து ஆல்ரெடி பேரை மாத்திருக்காரு. ஒன்றிய நீர்வளத்துறைக்கு ஜல் சக்தின்னு மாத்திருக்காரு. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் இல்ல இது மாத்திருக்காரு. தொடர்ந்து இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வருகிற பாஜகவை வேரோடு அகற்றி, சண்ட மாதிரி 4 தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தொகுதியிலும் ஜெயிக்காம ஓட போறாங்க தமிழ்நாட்டு மக்கள். தொடர்ந்து இந்தியை திணிச்சிட்டு இருமொழி கொள்கையை ஏற்று இருக்கிற இங்க வந்து தமிழ்நாட்டுல எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்று நினைத்து வருகிற யாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் தர மாட்டார்கள். ஒரே ஒரு இதுதான், யாருக்கும் போட்டி, திமுகவுக்கும் என்டிஏக்கும் போட்டி. திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்னு சொல்லி இன்னைக்கு கூட திரு விஜய் சொல்றாரு. நான் வந்து அரசியல் கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த கேள்வியை கேட்டேன். அரசியல் கேள்விதான். நீங்க வந்து அதாவது நகைச்சுவை செய்திகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அரசியல்வாதிகளை பத்தி பேசுறேன். நீங்க வந்து நகைச்சுவையானவர்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் அவர்களுக்கு பதில் சொல்ல நீங்க வந்து நான் தயாராக இல்லை. ஒரு களத்துக்கு வந்து தேர்தலை சந்தித்து தேர்தல் வெற்றி பெற்று யாராவது கேட்டு இருக்கிறாங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு தேர்தலை கூட சந்திக்காத வீட்டிலே உறங்கி கொண்டிருப்பவர்கள் பற்றி எல்லாம் பேசினால் நான் எப்படி பதில் சொல்வது? சிஎம் சாரே வந்து விசில் சின்னத்தை தான் ஓட்டு போட வரான், அந்த அளவுக்கு வந்து சொல்றேன். அதான் போற போக்குல பேசுபவர்களுக்கு நான் இப்போ நீங்க இப்ப நான் கூட தான் வீடியோ ஆன் பண்ணி என்னன்னாலும் பேசலாம். நான் கூட போய் எங்கேயா ஸ்டேஜ்ல என்னன்னாலும் பேசலாம். மக்களுடைய ஆதரவை யார் பெற்றிருக்கிறார்கள்? மக்களோடு பயணிக்கிற இயக்கம் எது? மக்களை போய் நேரடியாக களத்திலே சந்தித்து அவர்களை குறைகளை கேட்கிற இயக்கம் எது? அது திமுக தான். மக்களுக்கிட்டே சந்திக்காத. சோ அப்ப விஜயோட கூட்டணி நீங்க ஏத்துக்கல, டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறது. டிஎம்கே வர்சஸ் என்டிஏ தான் சொல்றீங்க. ஐ கிளியர்லி ஸ்டேட்டட், திமுகவுக்கும் என்டிஏக்கும் தான் போட்டி. வேற எந்த அல்லு சில்லுகளுக்கும் போட்டியாக திமுக கருதவில்லை. எங்களுக்கு போட்டியா இருக்குன்னா அது ஒரு தகுதி இருக்கு. என்டிஏ இன்னைக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா மதவாதத்தை அவர்கள் புகுத்தலாம் என்று வருகிறார்கள். அதான் ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறீங்க, கள்ள கூட்டணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனிக்கிறாரு திரு விஜய். அதிமுக கூட கள்ள கூட்டணி வச்சு நீங்க வீட்டை பாத்தீங்க. நகைச்சுவையா தாங்க, அதான் நகைச்சுவையா நம்ம பேசுவோம். நகைச்சுவையா பேசுவோம்னா இது வந்து ஒரு நகைச்சுவை இன்டர்வியூ நீங்க கொண்டு போங்க, நான் வந்து பேசுறேன், நகைச்சுவையா பேசுவோம். நகைச்சுவை செய்திகளா எடுத்துட்டு வந்து எனக்கு நீங்க வந்து தேர்தல் கூட்டணி சம்பந்தமா வந்து இது பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையான நபரை பத்தி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராகல. இது வந்து அரசியல் இன்டர்வியூ, இது வந்து பொலிட்டிக்கல் இன்டர்வியூ. பொலிட்டிக்கலா பேசுவோம், காமெடியான விஷயங்களை தவிர்ப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றன. தேர்தல் அறிவிப்புக்கு முன் பல திட்டங்கள் தமிழக அரசின் சார்பில் பல சர்ப்ரைஸ் தரக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்படலாம். 5 வருஷமும் சர்ப்ரைஸ் தான் சார். நீங்க ஒரு நாள் 2 நாள் சர்ப்ரைஸ் வரும். நீங்க தமிழ்நாட்டு மக்கள் கடந்த 5 வருஷமும் சர்ப்ரைஸ் தான். நீங்க ஒரு நாள் 2 நாள் பிரிச்சு பார்க்காது. 5 வருஷம் சர்ப்ரைஸ் தான் சார். அடுத்த 5 வருஷமும் சர்ப்ரைஸ் தான் வரப்போகுது.
நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.